அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது நேயர்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் போடுங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி: நோன்பாளி நுழையும் சுவனத்தின் வாயில் என்ன? ஏ பாபு சலா, பி பாபு சதகா, சி பாபு ரையான், டி பாபுல் ஜிஹாத். இதற்கான விடையை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வினர் சீசன் 2 நிகழ்ச்சியூடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்தில் நம்முடன் போட்டியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் கொலம்பு 12 இருந்து வசீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வசீம், கொலம்பு 12 இருந்து வந்திருக்கீங்க. இந்த போட்டியை ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கோம். இஸ்லாமிய அறிவை கொஞ்சம் மேம்படுத்தி கொள்றதுக்கு உண்டான ஒரு புதிய முயற்சின்னு சொல்லலாம். ஆமாம். ப்ரோக்ராமுக்கு கலந்து கொண்ட உணர்வு எப்படி இருக்குது உங்களுக்கு? மிச்சம் சந்தோஷமாகி நான் கலந்து கொண்ட நோக்கமே இந்த இஸ்லாமிய அறிவை கொஞ்சம் மறந்திருந்ததை கொஞ்சம் புதுப்பித்து மீட்டிக் கொள்றதுக்காக வேண்டி. வசீம் எப்படி போட்டியிட போகின்றார் என்பதை எல்லாம் பார்ப்போம் சிறு இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு த ஷோ. வசீம், போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை கொடுத்தால் நல்லா இருக்கும். நான் வசீம், கொழும்பு 12 பிறந்த இடம். நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன் அமானா தகாஃபுல் லைஃப் இன்சூரன்ஸில் டீம் லீடராக. நான் மேரிட், எனக்கு 2 கிட்ஸ் இருக்கிறாங்க, 2 பாய்ஸ். சரி, போட்டியை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி போட்டியை பற்றி சில விதிமுறைகளை பார்த்துக்கொள்வோம். இந்த போட்டியில் 15 கேள்விகள் கேட்கப்படும். 15 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக விடை சொன்னால் 50,000 ரூபாயும், 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5,000 ரூபாயும், 10 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15,000 ரூபாயும் உங்களுக்கு ஃபிக்ஸ் மணியாக உங்களுடைய கையில் கிடைக்கும். இந்த 15 கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு 2 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் உங்களுக்கு இருக்குது. ஒன்று 50-50, மற்றது கால் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆப்ஷன். 50-50 உங்களுக்கு 50-50 ஆப்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால் 2 தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றிவிடும். 2 பதில்கள் உங்களுக்கு மிஞ்சம் இருக்கும். அதை வைத்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். கால் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டாலோ தடுமாற்றம் ஏற்பட்டாலோ உங்களுடைய நண்பர் ஒருவருக்கு கால் செய்து அவரிடத்தில் உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். இதுதான் இந்த போட்டியுடைய விதிமுறைகள். சரி, அப்போ போட்டி ஆரம்பிப்போமா? சரி, முதல் கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். பருவமடைந்த ஒவ்வொரு முஸ்லிம்களும் டேஷ் ஒரு முறையாவது குளிப்பது கடமையாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏ 40 நாளைக்கு, பி 3 நாட்களுக்கு, சி 7 நாட்களுக்கு, டி 1 நாளைக்கு. ஏ 40 நாளைக்கு. லைஃப் லைன் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு அதை யூஸ் பண்ணலும். ஏழு நாட்கள் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஓகே, செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் சி 7 நாட்களுக்கு. சரி, இது ஷுவர்னு நினைக்கிறீங்க? 7 நாட்கள் ஷுவர் கன்ஃபார்ம் நினைக்கிறீங்க? சரி, அப்போ உங்களுடைய ஆன்சர் சரியா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி 1000 ரூபாய் பணப்பரிசை பெற்றிருக்கிறீங்க. பருவமடைந்த ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு முஸ்லீமும் 7 நாளைக்கு ஒரு முறையாவது குளிக்க வேண்டும். அது ஜும்மாவுடைய நாளில் குளிப்பது கடமை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்போ ஜும்மாவுடைய குளிப்புன்றது நமக்கு கட்டாய கடமையாக இருக்குது. 2000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். எந்த பள்ளியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான்? ஏ பைத்துல் மக்திஸ், பி மஸ்ஜிதுல் கூபா, சி மஸ்ஜிதுல் லிரார், டி கஅபா. சி மஸ்ஜிதுல் லிரார். சி மஸ்ஜிதுல் லிரார் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் பண்ண. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் சி மஸ்ஜிதுல் லிரார். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான் பள்ளியில் தொழக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்க மஸ்ஜிதுல் லிரார். இதை பற்றி ஏதாவது தெரியுமா? உங்களா பைத்துல் முகத்தஸ்ன்றது எங்களோட முதல் கிப்லா. மஸ்ஜிதுல் குபா ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போனதுக்கு முதல்ல கட்டின பள்ளி வாயல். கஅபான்றது நாங்கள் இப்போ பின்பற்ற தொழக்கூடிய எங்களோட புனித ஸ்தலம். ஸோ அந்த 3ம் இல்லாத மஸ்ஜிதுல் லிராரை பற்றி சரியாக எனக்கு ஐடியா ஒன்று இல்லாத. நான் இந்த 3 ஆன்சரும் வராது, அதனால் இந்த ஆன்சர் கன்ஃபார்ம்ன்றது நீங்கள் யோசித்து பதில் சொல்கிறீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ்.
நீங்க சொன்ன பதில் சரியான பதில். 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 2000 ரூபாய் பணப்பரிசை பெற்றிருக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல கூபா முதல் பள்ளிவாசல் கட்டின பிறகு நயவஞ்சகர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. ரசூலுல்லாஹி வந்து தொழுகைக்கு கூப்பிடுறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை எடுத்து சொல்றான், இது வந்து நயவஞ்சக பள்ளி, இந்த பள்ளி வந்து உண்மையான பள்ளி இல்லை, இந்த மஸ்ஜிதுன்னு சொன்னா அல்லாஹ் வந்து வணங்குறதுக்கு கெட்ட இடம் தான் மஸ்ஜித், அல்லாஹ் சுஜூத் செய்யறதுக்கு கெட்ட இடம் தான் மஸ்ஜித். அப்போ அல்லாஹ்க்கு பிடிச்ச இடமா இருக்கணும், அல்லாஹ் சொல்லுகின்ற விதத்தில் அந்த பள்ளிவாசல் அல்லாஹ் வணங்குறதுக்காக இருக்கணும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த பள்ளிவாசல் வந்து என்னை சுஜூத் செய்கிறதுக்காக கெட்டப்பட்ட பள்ளிவாசல் இல்லை, இது மஸ்ஜிதுல் திரார், இது தீங்கிழைப்பதற்காக கெட்டப்பட்ட பள்ளிவாசல் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தீங்குகளை வந்து ஒரு பட்டியலிடுகின்றான். அந்த பள்ளிவாசல் எப்படியாப்பட்ட பள்ளிவாசல்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன தஹது மஸ்ஜிதன் திராரன் வகுஃப்ரன் வத்தஃப்ரீகம் பைனல் முஃமினீன வ இர்சாதன் லிமன் ஹாரபல்ல வ ரசூலு மின் கபில். அவர்கள் அந்த பள்ளிவாசல் வந்து மஸ்ஜிதுல் திரார், அது தீங்கிழைக்கக்கூடிய பள்ளிவாசல். அதேபோல் அல்ல சொன்னால் வகுஃப்ரான், அதில் வந்து குஃப்ர் நடக்கும். வத்தஃப்ரீகம் பைனல் மூமினின், மூமின்களை வந்து பிரித்து பார்ப்பாங்க. மூமின்னு சொன்னால் எல்லாம் ஒன்று தான், அடிமைகள் எல்லாரும் வந்து ஒன்றா தான் இருப்பான். பள்ளிவாசல்னு சொன்னால் அதில் யார் பணக்காரன் யார், ஏழை யார், அந்தஸ்துடையவன் யார், பலமுள்ளவன் யாருன்னு யாரும் பார்க்க மாட்டோம். யார் முன்னுக்கு வரோ அவங்களுக்கு முன் சப்பு, தோளோட ஒட்டி இருப்போம். அது வந்து ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் வந்து ஒரு சமம்ன்றது தான் இஸ்லாம் சொல்லுது. அப்போ பள்ளிவாசல் மூமின்னு சொன்னால் எல்லாருமே ஒன்றா தான் சமமாக இருக்கணும். பள்ளிவாசலில் வேண்டியத்திற்கு வரலாம், ஆண் வரலாம் பெண் வரலாம். ஆனால் இந்த பள்ளிவாசல் எப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களை வந்து பிரித்து பார்ப்பாங்க. அதே போல் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக போர் செய்யக்கூடியவர்களுக்கு புகலிடமாக அந்த இடம் இருக்கும் பண்புகளை சொல்லிட்டு சொல்கிறான். லா தக்கும் ஃபி அபதா, நபியை நீங்கள் ஒருபோது அந்த பள்ளியில் என்ன செய்யாதீங்க, போயிட்டு தொழாதீங்கன்னு சொல்லி நபிக்கு வந்து கட்டளையிடுறான். அப்போ மஸ்ஜிதுல் திரார் எந்த பள்ளிவாசல் தீங்கிழைப்பதற்காக கெட்டப்பட்டு இருக்குதோ அந்த பள்ளிவாசலில் தான் நபிக்கு வந்து தொழக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகின்றான். 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 2000 ரூபாய் பணப்பரிசை பெற்றிருக்கிறீங்க. 3000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். எதை அருந்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாயை கொப்பளித்துக் கொள்வார்கள்? ஏ பால், பி தேன், சி நெய், டி திராட்சை சாறு. இரண்டு லைஃப் லைன் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். 50-50 கம்ப்யூட்டர் 50-50 ஆப்ஷனை கொடுங்க. பீத்தேன் கன்ஃபார்மா? இன்னொரு லைஃப் லைன் ஆப்ஷனும் இருக்குது. ஏ பால். லாக் சேவா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஏ பால். சரி, பால் தந்திருக்கிறீங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்க. கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா பாலாக இருக்கும்? கன்ஃபார்ம். இதை பற்றி ஏதாவது படிச்சிருக்கிறீங்களா? ஐடியா இல்லை. தேன் எப்படியும் தேன் என்று சொல்கிறது நோய் நிவாரணம், அதில் ஷிஃபா வச்சுக்கிறேன். பால் சம்டைம்ஸ் பாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் பாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது நேயர்களுக்கான கேள்வி. நோன்பாளி நுழையும் சுவனத்தின் வாயில் என்ன? ஏ பாபு சலா, பி பாபு சதகா, சி பாபு ரையான், டி பாபுல் ஜிஹாத். இதற்கான விடையை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு த ஷோ. த வினர், திறமைக்கே முதலிடம். வசீம் நம்முடன் இணைந்து 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 3வது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிழையா என்பதை பார்ப்பதற்காக இருக்கின்றார். உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 3000 ரூபாய் பணப்பரிசை பெற்றிருக்கிறீங்க. ரசூலா வந்து பால் அருந்தினால் வாயை கொப்பளிப்பாங்க சொல்லி சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. வாயை கொப்பளிச்சுட்டு ரசூல் அதுக்கு காரணம் சொல்றாங்க. அதில் வந்து கொழுப்பு இருக்குது சொல்லி ரசூல்லா சொன்னதாக ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதில் வந்து ஒரு சயின்ஸும் இருக்குது. பால்னு சொன்ன என்ன, பாலுடைய கன்ஸ்டிடுவன்ஸ் என்னது? தண்ணி, ஃபேட், லெக்டோஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இதுவரை தான். இதில் லெக்டோஸ்ன்ற சுகர் வந்து லெக்டோஸ் குளுக்கோஸ் சுகர் வந்து கம்போஸ் பண்ணி தான் இந்த லெக்டோஸ். குளுக்கோஸ் இதுதானே, இந்த குளுக்கோஸ் வந்து பட்களை சிதைக்கக்கூடிய பாக்டீரியா இது. குளுக்கோஸ் சுகர் வந்து அதுக்கு வந்து ஃபுயலை ப்ரொவைட் பண்ணிடும். அப்போ நாம் பாலை குடிச்சிட்டு வாய் கொப்பளிக்காமல் இருக்கிற நேரத்தில் அந்த பால் வந்து அப்படியே வாயில் தங்கிக்கிற நேரத்தில் அந்த பாக்டீரியாவுக்கு வந்து அது ஒரு எனர்ஜியாக வாசியாக போயிட்டு நம்முடைய பற்கள் சிதைவுக்கு டூத் டிகேக்கு வந்து அது ஒரு காரணமாக அமையும். அப்போ ரசூலில் வந்து நம்ம காட்டக்கூடிய அந்த வழிகாட்டல் முன்மாதிரி இந்த சுன்னத் வந்து
எங்களோட பற்களை காப்பாற்றி டூத் டிகேலேருந்து நம்ம பற்களை காப்பாற்றுறதுக்கு சுகாதாரமாக வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது. சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக விடை சொல்லி 3000 ரூபாய் பணப்பரிசை பெற்றிருக்கிறீங்க. இன்னும் 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாய் ஃபிக்ஸ் மணியாக உங்களுடைய கையில் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது, கால் அ ஃப்ரெண்ட் ஆப்ஷன். 4000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் நோன்பு வைப்பதை தடை செய்தார்கள்? ஏ ஞாயிற்றுக்கிழமை, பி திங்கட்கிழமை, சி வெள்ளிக்கிழமை, டி வியாழக்கிழமை. லைஃப் லைன் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு அது யூஸ் பண்ணாலும் இன்னும் 20 செகண்ட் டைமும் இருக்குது. சி கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஓகே, சரி, கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் சி வெள்ளிக்கிழமை. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, ஷுவர்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் நினைக்கிறீங்க? சரி, அப்போ உங்களுடைய ஆன்சர் சரியா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் சி வெள்ளிக்கிழமை அன்று. வெள்ளிக்கிழமைக்கு வந்து நோன்பு பிடிக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சிருக்கிறாங்க என்ற பல செய்திகளை நமக்கு பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமைக்கு முந்தி ஒரு நாள் சரி பிந்தி ஒரு நாள் சரி சேர்க்காம வந்து நீங்கள் நோன்பு வைக்கக்கூடாது. சரி, வியாழக்கிழமை சரி சனிக்கிழமையை சரி வெள்ளிக்கிழமையோட சேர்த்து வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி என்று நோன்பு பிடிக்காம வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக தேர்ந்தெடுத்து நோன்பு பிடிக்காதீங்க. நீங்கள் நோன்பு பிடிக்கிறேன்னு வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கணும்னு சொன்னால் வியாழன் வெள்ளி சேர்த்து பிடிக்கணும், இல்லாட்டி வெள்ளி சனியாக பிடிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு பிடிக்கிறது வந்து ரசூலை தடை செய்கிறாங்க. எந்த அளவுக்கு தடை செய்கிறாங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வந்து அவங்களுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க, வெள்ளிக்கிழமைன்னு போகிறாங்க. அப்போ போகிற நேரத்தில் ரசூலுடைய மனைவி வந்து அந்த நாள் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ ரசூலா கேட்குறாங்க, நேற்றைய தினத்தில் சரி வியாழக்கிழமை வந்து நோன்பு பிடிச்சிங்களா? அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை. அப்போ கேட்குறாங்க, சரி அப்போ நீங்கள் நாளைக்கு சனிக்கிழமைக்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குதா? சொல்கிறாங்க இல்லை. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் நோன்பு முடிச்சிருங்க என்று சொல்லி செய்தியை நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் நோன்பு பிடிக்கிறது ரசூலா தடுத்து இருக்கிறாங்க. அப்போ இது வந்து நம்ம பிடிக்கக்கூடிய நாமளாக தேர்ந்தெடுத்து பிடிக்கக்கூடிய நஃப்லான நோன்புகளை தவிர சுன்னத்தான நோன்புகளுக்கு இல்லை. இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து அரஃபா நோன்பு இருக்குது, துல்ஹஜ் பிற 9 வந்து நம்ம பிடிக்கக்கூடிய அரஃபா நோன்பு. இந்த அரஃபா நோம்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சிலாகித்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரஃபா நோன்பு வந்து வெள்ளிக்கிழமைண்டு வந்துச்சுன்னு வைங்களே, ஏதாவது ஒரு வருஷத்தில் வெள்ளிக்கிழமைண்டு வந்துட்டுண்டா இது நமக்கு பிடிக்கலுமான்னு சொன்னால் இது தாராளமாக பிடிச்சிடலாம். ஏன்னா ரசூலா எந்த நோம்பை வந்து வெள்ளிக்கிழமை பிடிக்கிறது தடை செய்கிறாங்கன்னு சொன்னால் நாமளாக தேர்ந்தெடுத்து பிடிக்கக்கூடிய நோம்பை தான் ரசூலா தடை செய்கிறாங்களே தவிர சுன்னத்தான நோம்புகள் வந்து வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னால் இது நமக்கு தடை இல்லை என்பதை வந்து நமக்கு இன்னொரு செய்தி மூலமாக நமக்கு விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமை ராவ், இந்த வெள்ளிக்கிழமை ராவை மட்டும் தேர்ந்தெடுத்து மற்ற நாள்கள் இல்லாமல் வெள்ளிக்கிழமை ராவை மட்டும் தேர்ந்தெடுத்து இரவு தொழுகைகளை அமைச்சுக்கொள்ளாதீங்க. வளமையாக தொழுகிறேன்டா ஓகே, வளமையாக தொழாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமை ராவை மட்டும் தேர்ந்தெடுத்து இரவு தொழுகைகளை அமைச்சு கொள்ளாதீங்க. அதே போல் நாட்களில் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்ந்தெடுத்து நோன்பு வைக்காதீங்க. மற்ற நாள்களில் நோன்பு பிடிக்காமல் நஃபுல் நோன்பு பிடிக்கிற நேரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்ந்தெடுக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சிறப்பு இருக்குதுன்னு நாங்களாவே நினச்சி செய்யக்கூடிய ஒரு செயல்னு தான் அர்த்தம். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் மற்ற நாள்களை பிடிக்காமல் வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்வு செஞ்சு வந்து நீங்கள் நோன்பு பிடிக்காதீங்க. நீங்கள் வழக்கமாக பிடிக்கக்கூடிய நோன்புகள் வந்து வெள்ளிக்கிழமையில் அமைஞ்சாலே தவிரன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வழக்கமாக பிடிக்கக்கூடிய இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னு வைங்களே, ஒரு கிழமை ரொட்டேஷன் எப்படியும் என்ன செய்யும், ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமைக்கு வந்து சேரும். அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு தடை இருக்குதான்னு சொன்னால் இல்லை. இது நீங்கள் வழக்கமாக பிடிக்கக்கூடிய நோம்பு நீங்கள் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து பிடிக்கல, நீங்கள் வழக்கமாக பிடிக்கக்கூடிய நோம்பு வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு. அதே போல தான் இந்த அரஃபா நோம்பு வந்து வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னால் நாமளாக தேர்ந்தெடுக்கல. அந்த 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமைஞ்சிட்டு, இது நம்மளாக தேர்ந்தெடுத்தது இல்லை, நம்ம கையில் இல்லை. அதனால நமக்கு அதை பிடிக்க முடியும், அதில் வந்து தடை இல்லை என்பதை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்களாக தேர்ந்தெடுத்து அந்த நாளில் பிடிக்கக்கூடாது என்பதை வந்து நம்ம அந்த ஹதீஸ்லேருந்து விளங்க முடிகின்றது. அப்போ வந்து இந்த வெள்ளிக்கிழமை நோம்பு பிடிக்கக்கூடாதுன்றது வந்து நாமளாக தேர்ந்தெடுத்து பிடிக்கக்கூடிய, நாமளாக நினைச்சு பிடிக்கக்கூடிய நஃபிலான நோம்புகளுக்கு தான் இது அடங்குமே தவிர சுன்னத்தான நோன்புகள், நம்ம வழக்கமாக பிடிக்கக்கூடிய நோன்புகள் இந்த வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அந்த தடை இல்லை என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்வு செஞ்சு, அந்த வெள்ளிக்கிழமை ராவை மட்டும் தேர்வு செஞ்சு நம்ம அமல்களை செய்கிறது, உபரியான தொழுகைகளை செய்வது, வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்வு செஞ்சு நஃபிலான நோன்புகளை வைக்கிறது, இப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கின்றார்கள் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்குது. பயமாக இருக்குதா இல்லாட்டி? கொஞ்சம் பயமாக மிக சந்தோஷம். 1000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். மக்காவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்ற போகின்றார்கள் என்ற செய்தியை மக்காவாசிகளுக்கு அனுப்பிய நபித்தோழர் யார்?
ஏ ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, பி சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சி ஹாத்திப் இப்னு அபி பல்தஹா ரலியல்லாஹு அன்ஹு, டி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் பேலன்ஸில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். 4வது கேள்வி. பி இல்லாட்டி டி. டைம் போயிட்டு கொண்டிருக்குது. டி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. டி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. கன்ஃபார்மா கன்ஃபார்ம். லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் டி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கா வெற்றி. மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ல் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு மக்கா. ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் நினைவிருந்துச்சு மக்கா வெற்றி இஸ்லாமிக்கு கொஞ்சம் டச் விட்டு பட்டுறதுனால கொஞ்சம் டவுட் பார்ப்பேன். ரசூல்லா மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்து போகின்றார்கள். மக்காலிருந்து ஹிஜ்ரத் செய்து போவதற்கு காரணம் ரசூல்லாக்கு அங்கே இருக்க முடியாத ஒரு நிலைமை. மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவில் அல்லாஹ்வுடைய கிருபையில் மதீனாவில் பல பேர் ரசூலாவுக்கு சப்போர்ட் பண்ணி ரசூலா ஆட்சியாளராக மாறுகின்ற அளவுக்கு மதீனாவுடைய சப்போர்ட் ரசூலாவுக்கு கிடைக்கின்றது. கிடைத்த பிறகு அங்கே ஆட்சியாளராக ரசூலா மாறுகின்றார்கள். இஸ்லாமிய ஆட்சி நடக்கின்றது. ரசூலோட கீழே பல பேர் வருகின்றார்கள். அதற்கு பிறகு பத்ர் யுத்தம், உஹது, இப்படி பல யுத்தங்களை இஸ்லாமிய வரலாறுகளில் நாம் சந்திக்கின்றோம். அதற்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி மக்காவுடைய வெற்றி. எந்த ஊரிலிருந்து ரசூல்லாவையும் ரசூலுடைய தோழர்களையும் தனது சொந்த ஊரில் இருந்து விரட்டினார்களோ அந்த இடத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு வெற்றி. அந்த வெற்றி எந்த அளவுக்கு வெற்றின்னு சொன்னால், எந்த ஒரு சந்தேகம் இல்லை, எந்தவித இரத்த சிந்தலும் இல்லை, எந்தவித பாதிப்பும் இல்லை. அல்லாஹ்வே அந்த வெற்றி சாதாரணமாக அந்த ரசூலுக்கு கிடைக்கக்கூடிய விதமாக மாறுகின்றது. மக்காவை கைப்பற்ற போகின்றார்கள் என்பதை ரசூலுல்லாவும் அவங்களுடைய சஹாபாக்களும் முடிவு செய்த பிறகு சில பிளான்ஸ் போட்டிருப்பாங்களே மக்காவை கைப்பற்றதுக்கு. அந்த பிளான்ஸ்களை இதை பற்றி ஒரு சஹாபி மக்காவில் இருக்கக்கூடிய சில பேரிடத்தில் தூது செய்தியாக போகின்றது. அந்த சஹாபியுடைய பெயர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று நீங்கள் பதில் தந்திருக்கின்றீர்கள். அந்த பதில் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். பிழையான பதில் ஹாத்திப் இப்னு அபி பல்தஹா ரலியல்லாஹு அன்ஹு தான் அதை செய்தார்கள். மக்காவை ரசூலா கைப்பற்ற போகிறாங்கன்ற செய்தியை குறைஷியர்களுக்கு ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் செய்தி அனுப்புவாங்க. ரசூலா ஒரு இரண்டு சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க. ரவுலத்துல் காக்குன்ற ஒரு இடத்துல ஒரு ஒட்டகச்சிமிக்கியோட ஒரு பெண்மணி இருப்பா. அந்த பெண்மணிகிட்ட போயிட்டு அந்த பெண்மணியிடத்தில் ஒரு கடிதம் இருக்குது, அந்த கடிதத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதே போல் இந்த ரெண்டு சாபியும் வேகமாக குதிரையில் போயிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல ரவுலத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறா. உடனே போய் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஏதோ கடிதம் இருக்குது அதுதான்னு சொல்லி அவள் அவளோட கொண்டையில் அதை பின்னி வச்சிருப்பா, பின்னில் ஒழிச்சு வச்சிருப்பா. அதை என்ன செய்வா கொடுப்பா. ரசூலாக்கிட்ட இதாகல அதில் இருக்கும். அதில் என்னன்னு சொன்னால் குறைஷி பிரமுகர்களுக்கு ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லெட்டர் எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னு சொன்னால், ரசூலா சில பிளான்ஸ் போட்டிருப்பாங்களே மக்காவை கைப்பற்றதுக்கு. அந்த பிளான்ஸ்களை இவர் அதில் எழுந்திருப்பார். உடனே பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, ஹாத்திபே என்ன இதுன்னு சொல்லி. அப்போ இவர் சொல்வார், அல்லாஹ்வின் தூதரே, ஏண்ட விஷயத்தில் நீங்கள் உடனே அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேணாம். நான் இஸ்லாத்துக்கு குறைஷியர்களை பக்கத்தில் நான் மாறினவன் இல்லை, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவன் இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மக்காலேருந்து நாங்கள் மதீனாக்கு வந்தோம். எங்கள்ட சில பலவீனமான உறவினர்கள், அதே போல் நம்முடைய வீடுகள் இப்படியெல்லாம் மக்கால இருக்கும். ஆனால் மற்ற சஹாபாக்களுக்கு எல்லாம் அவங்களுடைய உறவினர்களுக்கு அதை பராமரித்து பார்த்து கொள்றதாங்க. எனக்கு எந்த ஒரு உறவினரும் என்ன செய்யலை மக்கால இல்லை. நான் அவர்களுக்கு இதே போல் ஏதாவது உபகாரம் செஞ்சால் அவர்கள் எனக்கு பிரதி உபகாரமாக பலவீனமான அந்த உறவினர்களை அவர்கள் பராமரிப்பார்கள், பார்த்துக்கொள்வாங்க. அதனால தான் அல்லாஹ்வின் தூதரே நான் இப்படி செஞ்சேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹாத்திப் உண்மையை தான் சொல்கிறாரு. இப்படி சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோவம் போகுது. நீங்கள் உத்தரவிட்டால் நான் இவருடைய கழுத்தை துண்டிச்சு விட்டுறேன். ஒரு நாட்டின் ரகசியத்தை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வேலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. முறை இவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர். பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள் என்ன தன்னாலும் செஞ்சுக்கோங்க, உங்களை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் போலன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பிறகு அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், எனக்கும் உங்களுக்கும் பகைவர்களாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக்கொண்டு நட்பின் காரணத்தில் நீங்கள் அவர்களுடன் உறவாட வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு தெளிவான சான்று இந்த குர்ஆனை வேதத்தை மறுக்கிறாங்க. இந்த குர்ஆன் வசனத்தை இறக்குறான். மக்காவை கைப்பற்ற போகிறாங்க என்ற செய்தியை அந்த பிரமுகர்களுக்கு அனுப்புறதுக்கு
போனது வந்து ஹாத்திப் அலி அல்லாஹ் அவர்கள் தான். சரி, நல்ல அழகிய முறையில் நம்முடன் விளையாடினீர்கள், திறமையாக விளையாடினீங்க, பல விடயங்கள் நல்லா யோசித்து முடிவெடுத்துருங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்துச்சு, அதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஒரு புது அனுபவம். நிறைய விஷயங்கள் இது மூலமாக இது பூர்வம் மீட்ட வேண்டிய நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் இது ஆரம்பத்தில் இது படிச்சிருக்கிறேன் மறந்து, சில விஷயங்கள் மீட்ட வேண்டியதாக ஒரு அனுபவம் ஆயிடுச்சு. இதை கொண்டு இன்னும் இஸ்லாமிய அறிவை வளர்த்துக்கொள்கின்ற ஒரு குறிக்கோள் வந்து மனசில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பாருங்கள். குர்ஆனை எடுத்து இயல்பான அளவுக்கு வாசியுங்கள். குர்ஆனை ஓதுவதுடன் மாத்திரம் விட்டுவிடாமல் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லுகின்றான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். குர்ஆனை மொழிபெயர்ப்புகளுடன் வாசிக்க பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் திருமறையில் சொல்லும்போது தால்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு இது தெளிவான அவர்களுக்கு வந்து நேர்வழியை காட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நேர்வழி காட்ட வேண்டும் என்றால் நாங்கள் திறந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லுகின்றான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். காசை விட நீங்கள் பெற்றது இங்கே மார்க்க கல்வியை பெறுகின்றீர்கள். பல விடயங்கள், புது அனுபவத்தை, புது விடயங்களை உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். சரி, வசீம் நம்முடன் இணைந்து நல்லபடியாக போட்டிட்டார். பல கேள்விகளுக்கு அறிவுபூர்வமாக சிந்தித்து பதில் சொன்னார். சரி, இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ்களை அனுப்பி வைங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்பு கொள்வோம். தினசரி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்கள் நமக்கு வந்து கொண்டிருக்குது. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்போம். பாருங்கள், வெல்லுங்கள். பாருங்கள், மார்க்கறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.